இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டைக்காயில் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு உரலில் சுண்டைக்காவை போட்டு அப்படியே லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி வச்ச சுண்டைக்காவை இது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா அலசி எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாய் காம்போடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 10 பல்லு போல் பூண்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் தீயை சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். மணக்க அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான சாதத்துக்கு இது மாதிரி சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.